கணவனை மனைவி எப்படி கூப்பிடணும்? ஆதி காலத்தில் என்னுடைய பிராணநாதா அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க மனைவியெல்லாம். அப்புறம் அன்பின் காரணமாக என்னுடைய சுவாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க. பிறகு ஆசையாக அத்தான்னு கூப்பிட்டாங்க. இப்போ கணவன் எங்கே போயிருக்காம்மா? அவனை கடைக்கு போயிருக்கான் அப்படிம்பாங்க. இந்த தமிழ் சொற்கள் மாறிக்கொண்டே வருகிறது. இவையெல்லாம் அகிரிணை. நாம் அறிவற்ற பொருள்களை அகிரிணை என்கிறோம். மாடு வந்தாங்க, பால் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்கிறோம். நம்மை விட அறிவு குறைவு மாடு. எனவே வருகிறது, மாடு வருகிறது, ஆடு வருகிறதுன்னு தான் சொல்லுவோம். குழந்தையும் அழுகிறது, குழந்தையும் சிரிக்கிறது. 3 வயதுக்கு பிறகு தான் அறிவு வளர்ச்சி அடையும். அறிவு வளர்ச்சி அடைந்தால் தான் மனிதன். எனவே உங்கள் கணவனை அது வருது போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அறிவு இல்லாதவங்க உங்கள் கணவன் அர்த்தம். தயவு செய்து பெண்களை கணவனை மரியாதையாக வந்தாங்க போனாங்க அப்படின்னு மரியாதை கொடுத்து பேச